ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. பொதுவாகவே வாரத்தினுடைய 7 நாட்களிலும் ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாக தாங்க இருக்கு. அதுவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையை பற்றிய சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதியானது வந்திருப்பது இன்னும் நமக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் தரக்கூடியதுங்க. அந்த வகையில் இன்று பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யலாம், முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ரொம்பவே விசேஷமானது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்றாலே அனைவரும் அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் வருவாய் தரக்கூடிய முருகன் என்று சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் நம்ம விரதம் இருப்பதால் வீடு கட்டக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகளானது படிப்படியாகவே தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தாங்க. இந்த வகையில் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவு செய்துடுங்க. இதன் மூலமாக முருகனது அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க. 2023ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, அதாவது 26/12/2023 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் வந்திருக்குங்க. அதனால் இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விடாமல் முருக வழிபாடு செய்துக்கோங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில விரதம் இருப்பதற்காக நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு உரிய நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை விரதமானது அனைத்து விதமான பலன்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே இந்த நாளை விரதம் இருப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. மேலும் வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்வதற்கு இந்த செவ்வாய் நாள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆனாலுமே கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று சுபகாரியங்கள் எல்லாம் எதுவும் செய்யறது கிடையாது. மேலும் எந்த விதமான பொருட்களையும் செவ்வாய்க்கிழமையில வாங்கறதும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை விரதம் இருப்பதற்காகவும் வழிபாடு செய்வதற்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை விரதம் வீண் போவதில்லை என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக தாங்க செவ்வாய்க்கிழமையானது பார்க்கப்படுது. யார் ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து பாருங்க. உங்களை தேடி அத்தனை விதமான செல்வங்களும் சேரும். முருகனுடைய அருட்பார்வை நம்ம மீது படணும் அப்படின்னா எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாம். இதே போல கேரளா மக்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களை எல்லாம் செவ்வாய்க்கிழமையில செய்கிறாங்க. பெருமாளுடைய மனைவியான பூமி தாயினுடைய கர்ப்பத்தில் உதித்தவர் தாங்க இந்த செவ்வாய் கிரகம். அதனால செவ்வாய்க்கிழமைகளை நம்ம யாருமே ஒதுக்கி வைக்கக்கூடாது. இப்படி செவ்வாய்க்கிழமையை ஒதுக்கி வைத்தோம் அப்படின்னா பூமி தாயையே நம்ம ஒதுக்கி வைக்கிறதா தாங்க அர்த்தம். கிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட விலகி போகும். மேலும் வருவாய் தரக்கூடிய இந்த ஒரு நாளை தவற விடாமல் அனைவருமே வழிபாடு செய்துக்கோங்க.
கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள், வரக்கூடிய வருமானம் பற்றாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்காக விரதம் இருங்க. அதே போல சொந்த வீடு அமைவதற்கும் செவ்வாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மேலும் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கக்கூடியவங்க வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்களாம். ஆனா அவர்களை தேடி வந்த எந்த ஒரு சண்டையும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வகையில யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க எந்த கிழமையில பிறந்திருக்கீங்க அப்படின்றதையும் தவறாம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு பூமிகாரகன், மங்களகாரகன் என்றெல்லாம் பொருள் உண்டுங்க. செவ்வாய் என்றாலே மங்களம் என்பது பொருளாக இருப்பதால செவ்வாய்க்கிழமையில எல்லா விதமான சுபகாரியங்களையும் நம்ம செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. இந்த செவ்வாய் கிரகமானது ஒருவருடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய செல்வ வளத்தையே கணக்கீடு பண்ணிடுவாங்க. செவ்வாய் கிரகமானது ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகம். ரொம்பவே ஒளி பிரகாசம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிரகமானது அனைவரினுடைய வீரத்தை அடையாளமாக பெற்றதுங்க. அதனால எல்லாருக்குமே ஜாதக ரீதியா செவ்வாய் கிரகமானது நல்ல நிலையில இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நிறைய மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடியவங்க, உஷ்ணம் நிறைந்திருக்கக்கூடியவங்க, அதிக அளவு கோபப்படக்கூடியவங்க எல்லாருமே செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களிடம் குறைந்து போகும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஒரு பொழுதாவது விரதம் இருங்க. அப்படி இருப்பதால் உங்களுக்கு நிறைய பலன்களானது கிடைக்கும். தைரியம், வீரம் போன்றவை எல்லாம் கிடைக்குங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட யாருக்காவது பயந்து கொண்டு தைரியம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள தொடர்ந்து முருக வழிபாடு செய்ய வைங்க. அவங்களுக்கும் அந்த தைரியமானது வந்துவிடும். ஆனால் முருகப்பெருமானுடைய தைரியத்தையும் வீரத்தையும் நம்ம சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய வீரத்தின் வெற்றி விழாவாக தான் நம்ம சூர சம்ஹாரமே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வீர கடவுளாக இருக்கக்கூடியவர்னா அது முருகப்பெருமான் தான். தவறாம ஒவ்வொருவருமே முருகப்பெருமான் வழிபாட்டை அதுவும் செவ்வாய்க்கிழமையில செய்து பாருங்க. உங்களோட அத்தனை விதமான பண பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். இது அனுபவ ரீதியா நிறைய பேர் செய்து பலனடைந்த ஒரு தகவல் தாங்க. வகையில யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருப்பீங்க, எந்த கடவுளுக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து 9 வார செவ்வாய்க்கிழமை விரதத்தை பற்றிய ஒரு சில தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் தோஷத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாம் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய வேகமானது உங்களுக்கு குறைந்து போகுங்க. மேலும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட படிப்படியாகவே உங்களுக்கு தீர்ந்து போகும். இந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் எழுந்து நீங்கள் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்கிக்கோங்க. அந்த விரதம் முழு உபவாசமாக இருந்து மாலை நேரம் மீண்டும் நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. இதுபோல செய்வதால் திருமண பாக்கியமானது தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணமானது நடைபெறும். இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. ஆண்களும் தாராளமாக இந்த விரதத்தை இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் தவறாம முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமா முருகனுடைய அருளால உங்களுடைய வீட்லையும் முருகனே குழந்தையாக பிறப்பார். இதனால தான் நம்ம தொடர்ந்து சஷ்டி விரதங்கள் எல்லாம் இருந்துட்டு வரோம். போலதாங்க ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய்க்காரகனுடைய நிலை மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்வ வளத்திற்கு கண்டிப்பா எந்த ஒரு தடையுமே இருக்காதாம். அதே போல் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு முன்பு நீங்கள் காயத்ரி மந்திரத்தை 36 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷமானது விலகி போகும். மேலும் உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமையும். சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான அமைப்பு உண்டுங்க. அதாவது சொந்தமாக நீங்களே நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்திகளையும் யோகத்தையும் கொடுப்பார் இந்த சிறுவாபுரி முருகப்பெருமான். மேலும் தொழில், வியாபாரம் போன்றவையெல்லாம் சிறந்து விளங்குவதற்காகவும் தவறாம முருக வழிபாடு செய்துட்டு வாங்க. தொழில்துறைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான். இவரது அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உயர் பதவிகளும் யோகங்களும் கிடைக்கும். அரசு துறை சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதில் தவறாம எல்லாருமே முருகப்பெருமான் வழிபாடு செய்துக்கோங்க.
மேலும் இந்த பதிவின் மூலமாக செவ்வாய்க்கிழமையினுடைய சிறப்புகளை பற்றியும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.